அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக்கின் கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் டொனால்ட் டிரம்பின் கோல்டு கார்டு அல்லது கோல்டு விசா திட்டம் வெற்றி பெற்றதாக தெரிகிறது. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு கார்டுக்கு $5 மில்லியன் செலுத்தி அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை மற்றும் விருப்ப குடியுரிமையை பெற முடியும். இந்த கோல்டு கார்டை பெறுவதற்காக மக்கள் வரிசையில் நிற்பதால் ஒரே நாளில் 1000 கோல்டு கார்டுகள் விற்கப்பட்டதாக ஹோவர்ட் லுட்னிக் தெரிவித்துள்ளார். இந்த திட்டம் சுமார் 2 வாரங்களில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என்று கூறப்படும் நிலையில் அதற்கான மென்பொருளை எலான் மஸ்க் உருவாக்கி வருவதாகவும் சுமார் 2 வாரங்களில் அவை அறிமுகப்படுத்தப்படும் என்று ஆலன் பாட்காஸ்ட் நிகழ்ச்சியில் வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக் கூறினார். மேலும் நேற்றுதான் 1000 கார்டுகளை விற்றதாகவும் அவர் அதில் கூறியிருக்கிறார். $5 மில்லியன் செலுத்தி கோல்டு கார்டு பெறுபவர்களுக்கு அமெரிக்காவில் காலவரையின்றி எந்த நேரத்திலும் இருக்க உரிமை உண்டு. அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள், சட்டத்திற்கு கீழ்ப்படுபவர்கள். அவர்கள் தீய அல்லது சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் அமெரிக்கா எந்த நேரத்திலும் அவர்களது குடியுரிமையை ரத்து செய்யலாம். உதாரணமாக, நான் ஒரு அமெரிக்கராக இல்லாமல் உலகின் வேறு ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தால் நான் 6 கோல்டு கார்டுகளை வாங்குவேன். 1 எனக்கு, 1 என் மனைவிக்கு, மற்றவை என் 4 குழந்தைகளுக்கு. ஏனென்றால் ஏதேனும் பேரழிவோ அல்லது துயராக சம்பவங்கள் ஏதேனும் நிகழ்ந்தால் விமான நிலையத்திற்குச் சென்று நான் நேராக அமெரிக்காவிற்கு பறக்க முடியும். இந்த விருப்பத்தையும் உரிமையையும் நான் பெற விரும்புகிறேன். நான் அங்கு என் வாழ்க்கையை மீண்டும் தொடங்கலாம், ஒரு தொழிலைச் செய்யலாம் அல்லது வேறு எதையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு. மேலும் நான் வேறு ஒரு நாட்டில் சம்பாதித்த பணத்திற்கு அங்கு வரி விதிக்கப்படாது. அங்கு வசிக்கும்போது அமெரிக்காவில் நான் சம்பாதிப்பதற்கு மட்டுமே வரி விதிக்கப்படும். அதுதான் இந்த யோசனை என்று அவர் மேலும் விளக்கினார்.